பட்டிமன்றத்தின் கருத்து என்ன அப்படின்னா, வீட்டு வேலைகள் பெண்களுக்கு கடைகிறாங்க. அதுல வேற கட்டி தாடி நாவுக்கும் நான் போடவா நீ போடலாம். இப்ப நான் என்ன கடையில பொண்ணு பார்க்க சொன்னா எனக்கு ஒரு பெண் பெட்டுக்குள்ள தனியா ஓகே வராங்க. இப்போ ஒரு வேலை இல்லாம ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்கியா? அவர் வந்து அதை பத்தி பேசக்கூடாது. நாங்க லேட்டா பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அடியில ஒரு ஆறு மணி சப்ஸ்கிரிப்ஷன் உண்மை ஏற்பட்டோம். இப்ப அதுல செஞ்சுட்டு அவர் போனாலும் ஆபீஸ் வந்தாரு. அவர் இப்ப பேசுற ஒரு மணி அவங்களை கூட்டிங்க அப்படின்னு என் வாய்ஸ் வச்சுட்டாரு. அவ்வளவு பெருந்தன்மையா கேட்டேன். ஸ்கூல்ல விழுந்து யாரும் கதாவை கைவிட இவர தெரியுது கடையா. ஆனா கதாவை கைவிட பேசுறது தெரியுது. அர்த்தமே கிடையாதுங்க. அதை இருக்கணும். வீட்டுல சமைக்க தெரியாது, எனக்கு கலக்க தெரியாது. யார் சொன்னா சமைக்கிறது கலக்கிறது சமைக்கிறது இல்லைங்க. அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு சொல்லி கொடுத்துருக்கு. குக்கர் மிக்சி ஓடிட்டு இருக்கோம். அவங்க கிச்சன்ல எல்லாருமே சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து மாணவர்கள் இந்த பில்ல பே பண்ணதுன்னு ஒரு லிஸ்ட் வீட்டுக்காரமா கொடுத்துருப்பாங்க. அதுல ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டாம வச்சிருக்காரு. பையன் வந்து நிற்பா மறுபடியும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல ஸ்கூல் ஃபீஸ் கட்டல அப்படின்னு உடனே சொல்றாரு. நீ சொன்ன அதனாலதான் ஒரு ஃபீஸை கொடுத்தேன். முக்கியமான கேள்விகளை கவனிக்கிறதே கிடையாது. ஏற்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த சொல்ல என்ன சொப்பா இருக்கு அப்படின்னு கோச்சிக்கிறது. இப்ப போனம் சொல்றது திரும்ப திரும்பி சந்தா பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு இடத்தை கண்டி நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்ன கொடுத்தாங்க ஒரு அம்மா கேட்டாங்க. அந்த அம்மா பேசுற பாக்கிறதுக்காக பார்த்துருப்பாங்க. அப்பா கஷ்டம். அதுல பிள்ளைங்க அம்மா மாநிலம் போட்டிருந்தாலும் சரி, மேக்ஸிக் காமெடி பண்ணாலும் சரி, ஏதாவது வழி சொன்னாலும் சரி, சோழ சொன்னாலும் சரி, அவங்க சமைக்கிறது அப்பா என்னோட அணி தலைவர் இதெல்லாம் கொடுத்து நல்லா பேசுவாங்க. அவங்க சொல்றது வரைக்கும் ஒரே மட்டும் 3 நிமிஷத்துக்குள்ள பொங்கலால பேச முடியாது.
முடியாது. நடுவர் வந்து ஒரே நிமிஷம் ஒன்று ரேஷன் கொடுக்குறேன் 3 நிமிஷத்துக்குள்ள ஏன் லேடிஸ் பேசணும் கேட்க கத்திரியே தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் மட்டும் கற்றுருக்கேன். இந்த லேடிஸும் இருக்காம புரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி எல்லாருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் பர்சனல் இறங்கிட்டாங்க. நானும் பர்சனல் இறங்குங்கிற தான் வந்திருக்கேன். இன்னும் நாளில் வந்து ஒரு ஆள் இல்லைன்னு மாதிரி பேசினாங்க. ரமாபானம் எந்த இதில் வந்து உட்காந்துட்டாங்க எனக்கு தெரியல. வர வேண்டியவங்க வரல. மட்டும் இல்லை ரமா இல்லை. இது உண்மை. டாபிக்கை பற்றி கருத்துருக்கேன். The topic is a foregone conclusion. ஒரு பொம்பளையால கிரியேட் பண்ணப்பட்ட டாபிக், பொம்பளைகளுக்காக கிரியேட் பண்ண டாபிக், பொம்பளைகள் ஈக்குவாலிட்டிக்காக கிரியேட் பண்ண டாபிக். அதனால இந்த டாபிக் Okay, now let's look back at history. கற்காலத்திலிருந்து கூடிய வரைக்கும் ஒரு 1950-60 கூட பெண்கள் வீட்டு வேலைகள் செய்பவர்கள், ஆம்பளைகள் வெளியில போய் சம்பாதிச்சு வரணும். அதாவது சொன்னாங்க உத்தியோகம் புருஷ லட்சம், வீட்டு வேலைகள் கவனிப்பது பெண்கள் கடமை. இதுல ஆம்பளைங்க நாங்க பார்க்க மாட்டோம் சொல்லல, நாங்க பார்த்தோம் வர ஸ்பீக்கா கேட்பாங்க. அதே இப்படி பார்த்தீங்க ஐயோ உங்களை வந்து வாக்கப்பட்டேன் என்ன பண்ணுங்க. அம்மாவுக்கு வர முடியல, அம்மா நான் வந்து ஹெல்ப் பண்றேம்மா. உன்னை கட்டி கொடுத்த வரைவா நான் வந்து கவனிச்சுப்பேன். நீப்பா சரி கட்டிக்கு வந்தேன், அவளுக்கான ஹெல்ப் பண்ணலாமா? சரி ஆமா அதான் வந்தாங்க. நீ எங்க உள்ள வர புது குழந்தைங்க இப்படிதான் உள்ள போ. உள்ள போயிட்டேன். சரி அம்மாவுக்கு கல்வி ஊர் பண்ணாங்க. இந்த பக்கம் மாவையா இருந்தாங்க. சரி இவங்க மாயா இருக்காங்க, நீங்க வயசானாங்க சொல்றோம். ஐயா இதை மாப்பிள்ளை உள்ள போய் வேலை பார்க்கறது நீங்க போங்க நான் பார்த்தேன். சரியா